தலைய சீவி உன் காலடியில போடுறதுக்காக இந்த சொத்த பசங்களை அனுப்பியிருக்க. ஆனா நான் இவங்க தலையை எடுக்காம உயிர் பிச்சை கொடுத்து உன் காலடியில போட்டிருக்கேன். ஏய், இப்பவாவது தெரிஞ்சுதா இந்த பரத்தோட பவர் என்னன்னு? நான் மனசு வச்சா கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள உன் உயிரை எடுக்க முடியும். ஆனா இந்த 4 செவத்துக்குள்ள உன்னை கொன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கோர்ட்ல உன் மேல கொலை கேஸ் போட்டு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற சக்தியும் சாமர்த்தியமும் எனக்கு இருக்கு. ஆனா ரூல்ஸ் பிரகாரம் உன்னை விசாரிச்சு சாட்சிகளை வச்சு உன் குற்றங்களை நிரூபிச்சு உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க பல வருஷங்கள் ஆகும். அதுக்குள்ள உன் கிரைம் ஸ்டோரி பழசாயி மக்கள் அதை மறந்துடுவாங்க. அதனால நாளைக்கே உனக்கு மரண முகூர்த்தம். உன் அண்ணன் மினிஸ்டரை எடுப்பு துடுப்பு யார் வேணாலும் கூப்பிட்டுக்க. நாளைக்கு 12 மணிக்கு ஊருக்கு வெளியே இருக்கிற சிவன் கோயில் முன்னால ஊர் மக்கள் மத்தியில உன்னை விசாரணை பண்ணி உனக்கு மரண தண்டனை கொடுக்கிற. இதாண்டா போலீஸ். ஸ்வப்னா எங்க? Come on. ஸ்வப்னா நில்லு, எங்க போற? இப்போ உங்களுக்கு புரியுதா பரத் நான் யாருன்னு? எவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு அக்கிரமம் பண்ணிருக்கீங்க. ச்சே, உங்களை யாப்பான்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. சொந்த பொண்ணே உங்க மேல காரி தூக்கிட்டு போயிருச்சு. இதுக்கு மேல நாங்க இருந்தா எங்களுக்கு அசிங்கமியா? நாங்க வரோம். அப்பா எல்லாரும் உன்னை விட்டு போயிட்டாங்க. ஆனா நான் உன்னை விட்டு போக மாட்டேன்ப்பா. எதுக்கு தெரியுமா? நீ சாகிறத பார்க்கணும்ல. இரு போன் மினிஸ்டர் போன்ல இருக்காருப்பா. ஹலோ என்னல முத்துப்பாண்டி, குரல் ஒரு மாதிரியா இருக்கு. அந்த பரத் என் வீட்டுக்கே வந்து என்ன அவமானப்படுத்தி என் பொண்ணைய கூட்டிட்டு எனக்கே சவால் விட்டு போயிருக்காங்க. அப்படி என்ன சேலஞ்சு விட்டாமல? ஊருக்கு வெளியே இருக்கிற கோயில்ல ஊர் ஜனங்க எல்லாரும் முன்னாடியும் என்ன விசாரணை பண்ணி நாளைக்கு 12 மணிக்குள்ள எனக்கு மரண தண்டனை கொடுக்கறேன்னு சவால் விட்டு போயிருக்காங்க. எல்லாரும் முன்னாடியே சவால் விட்டு அவன் சொன்ன மாதிரியே செஞ்சிருவான்னு எனக்கு பயமா இருக்குன்னு. உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கும்போது நீ பயந்தேனா? அது எனக்கு தாமல அவமானம். நாளைக்கே போலீஸ் பந்தோபஸ்தோட உன் ஊருக்கு நான் வரமல. அவன் சொன்ன இடத்துலயே உன்னை உட்கார வைக்கிறேன். உன் பக்கத்திலே நானும் உட்கார்றேன்ல. சுத்தி போலீஸ் படையே இருக்கும். உன்னை அந்த மூதி எப்படி கொள்ளாம்னு பாத்துருவோம்ல. டைம் ஆயிடுச்சு. அப்பா 12 மணி ஆயிடுச்சு. விடுங்க சொல்றல. இவங்க பண்ண குற்றங்களை விசாரிச்சு சாட்சி ஆதாரங்களோட தண்டனை கொடுக்கணும். இந்த கொலைகாரன் எங்க அம்மாவை வச்சுக்கிட்டான் சார்.
நான் பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்ப இவன் தானே உலகத்துக்கு சொல்றதுக்காக எங்க அம்மா இவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டாங்க சார். அப்ப இவன் எங்க அம்மாவை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டான் சார். விவரம் தெரியாத வயசுலயே எங்க அம்மாவோட சாவை என் கண்ணால பார்த்தேன் சார். இவனை பழி வாங்கறதுக்காக இல்லீகல் புள்ளையா இவன் கூடவே வாழ்ந்தேன் சார். இப்பதான் அதுக்கான நேரம் வந்திருக்கு சார். இவனுங்க பண்ண அநியாயத்தெல்லாம் மக்கள் முன்னால சொல்லுங்க. இந்த மந்திரி குண்டன் தன் பையன் பேர்ல ஆரம்பிச்ச ருச்சி பேங்க்ல மக்கள் டெபாசிட் செஞ்ச பணத்தை எல்லாம் பினாமிங்கிற பேர்ல மொத்த பணத்தையும் சுருட்டிக்கிட்டு பேங்கையும் திவால் செஞ்சு ஒரு அப்பாவி பெண்ணையும் சாகடிச்சிட்டாங்க. இந்த முத்துப்பாண்டி இத்தனை நாள் செஞ்ச அக்கிரமத்துக்கு காரணமும் இந்த மினிஸ்டர் தான். குற்றம் பண்ணதை விட குற்றம் பண்ணவனுக்கு துணை போறதுதான் பெரிய குற்றம். அது மட்டும் இல்ல, பதவி பிரமாணம் எடுக்கும் போது பாரபட்சம் இல்லாம நடந்துப்பேன்னு சொல்லிட்டு வாக்கு தப்புனதுக்கு இவனுக்கும் மரண தண்டனை கொடுக்கிறேன். நாங்க என்ன பண்ணாலும் நடக்கும், எந்த கோர்ட்டு எங்களை தண்டிக்க முடியாதுன்னு சாட்சிகளை தார்மார் பண்ணி ஆள் பலத்தால அதிகார பலத்தால திமிரோட அகங்காரம் பிடிச்சு அலையறவங்களோட நெஞ்சில இடிக்க இப்படி பப்ளிக் கோர்ட்ல விசாரணை பண்ணி மரண தண்டனை விதிக்கிற மந்திரத்தால மாங்கா விழாது, கல்லால அடிச்சாதான் விழும். ஆட்சியில இருக்கிறவங்க இப்பவே முடிவு பண்ணி பழைய சட்டங்களை மாத்தி தப்பு பண்றவங்களுக்கு உயிர் பயம் வரா மாதிரி புது சட்டங்களை போடணும். ரவுடிங்களே இல்லாம பண்ணணும். கை வச்சா அந்த கையை வெட்டி போடணும். மானபங்கம் பண்றவனுக்கு மரண தண்டனை விதிக்கணும். கொலை பண்றவனை பப்ளிக்கா தூக்குல போடணும். இத பாக்குறவங்களும் கேட்கறவங்களும் யாரா இருந்தாலும் இந்த மாதிரி எண்ணம் கனவுல கூட அவங்களுக்கு வரக்கூடாது. அரசாங்கம் நியாயமான முறையில சட்டத்தை பயன்படுத்தி குற்றவாளிகளை கடுமையா தண்டிக்காம போனா என்ன மாதிரி சிட்டிசன் பிறந்துகிட்டே இருப்பாங்க. எஸ், கண்டிப்பா பிறப்பாங்க. இந்த துரோகிகளுக்கு, சமூக விரோதிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுது. சட்டத்தை நம்ம கையில எடுத்துக்கிட்டு நாமளே குற்றவாளிகளை தண்டிக்கிறது சட்டத்துக்கு பண்ற துரோகம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தண்டனை கொடுக்கிறது நியாயம். சட்டத்தை மதிச்சு நாமளும் தண்டனையை ஏத்துக்குவோம். ஒரு சிட்டிசனா நம்ம கடமையை நிறைவேற்றிட்டோம். என் முன்னால தலை குனிஞ்சா அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானம். தலை நிமிருங்க சார். இந்த பரத் சட்டத்தை மதிக்கிறவன். கமான், அரெஸ்ட் மீ சார். பரத், ஒரு உண்மையான சிட்டிசன் எப்படி இருக்கணும்னு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ செஞ்ச இந்த வேலையால இனி இந்த ரவுடிசம் ஒளிஞ்சிடும். உன்ன மாதிரி ஒரு உண்மையான சிட்டிசன் இந்த நாட்டுக்கு தேவை. தேங்க்யூ சார்.